இந்தியால அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல கோயில்கள் நம்ம தனி அடையாளம். விநாயகருக்கு குடவரை கோயில், முருகனுக்கு ஆறுபடை வீடு, சிவனுக்கு பாடல் பெற்ற ஸ்தலங்கள், அம்மனுக்கு சக்தி ஸ்தலம், பெருமாளுக்கு திவ்ய தேசம்னு இங்க இருக்கிற கோயில்களை அடுக்கிட்டே போகலாம். குறிப்பா ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் ஒரு ஆகமம் இருக்கும். சிவ ஆகமத்துல காமிகம், யோகஜம், சிந்தியம்னு மொத்தம் 28 முக்கிய ஆகம விதிகளும் 207 உப ஆகம விதிகளும் இருக்கு. சிவன் கோயிலை எப்படி கட்டணும், என்ன பூஜை செய்யணும், எப்போ அபிஷேகம் பண்ணணும், ஒரு நாளைக்கு எத்தனை முறை அபிஷேகம் பண்ணணும்னு எல்லாமே ஆகம விதிகள்ல அடக்கும். குறிப்பிட்ட ஆகம விதிப்படி கட்டுற கோயில்ல அதற்கான உகந்த முறையை கடைபிடிப்பாங்க. உதாரணத்துக்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில்கள்ல காமிகம் ஆகம விதிகளை கடைபிடிக்கிறாங்க. ஆகம விதிப்படி என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. கோயிலுக்குள்ள செருப்பு போட்டு போக கூடாதுன்னு சொல்றதுல ஆரம்பிச்சு முறையா தீட்சை எடுக்காம கர்ப்ப கிரகத்துக்குள்ள போக கூடாதுன்னு சொல்ற வரைக்கும் எல்லாமே சிவ ஆகமம் தான். கோயில்ல சுவாமி மூலவர போட்டோ எடுக்க ஆகம விதிப்படி அனுமதி கிடையாது. சின்ன கோயில்ல ஆரம்பிச்சு பெரிய கோயில் வர பக்தருங்க சாமிய போட்டோ வீடியோ எடுக்க அனுமதி இல்லைன்னு பேனர் வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா கோயில் கருவறையில மின் விளக்கு போடுறது கூட ஆகம விதிப்படி தப்பு. குறிப்பா கர்ப்ப கிரகம் மற்றும் அர்த்த மண்டபத்துல விளக்கு ஏத்துறது தான் வழக்கம். மதுரை மீனாட்சியம்மன் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில்னு தமிழ்நாட்டுல மட்டுமல்லாம கேரளால எல்லா கோயில்லையும் இந்த வழக்கம் பின்பற்றப்படுது. ஆனா தமிழ்நாட்டு அறநிலைத்துறை சிவ ஆகம விதிகளை காத்துல பறக்க விட்டு ஒரு அத்துமீறல் நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்க. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயில் பிரசித்தி பெற்றது. சுவாமி அர்த்தநாரீஸ்வரர், அம்பாள் பாகம் பிரியாள், பார்வதி தேவி திருச்செங்கோடு மலையில கேதார கௌரி விரதம் இருந்து சுவாமியோட இடது பக்கத்துல 2.5 கலந்ததா ஐதீகம். இங்க இருக்கிற மரகதலிங்கம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு வருஷத்துல மார்கழி மாசம் மட்டும்தான் மரகதலிங்கத்தை பக்தர்கள் தரிசனம் பண்ண முடியும். மத்த நாட்கள்ல மரகதலிங்கம் கர்ப்ப கிரகத்துல தான் இருக்கும். சுமார் 10 தலைமுறையா சிவாச்சாரியார் ஸ்தானிக பரம்பரையை சேர்ந்தவங்க கோயில்ல சிவ ஆகம விதிப்படி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தமிழக அறநிலைத்துறை ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதுல மரகதலிங்கத்தை பாதுகாக்கிறதுக்காக கோயில் அர்த்த மண்டபத்துல சிசிடிவி கேமரா பொருத்தப்படும்னு குறிப்பிட்டிருந்துச்சு. ஆனா கர்ப்ப கிரகத்தை படம் பிடிக்கிறதுனால இது முற்றிலும் சிவ ஆகம விதிக்கு எதிரானது. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு 3 மாசத்துக்கு முன்னாடியே சிவாச்சாரியார்கள் போராட்டம் நடத்தினாங்க. ஆனா சிசிடிவி வச்சே ஆகணும்னு அறநிலைத்துறை பிடிவாதமா இருந்திருக்கு. இப்போ ஒரு வாரத்துக்குள்ள சிசிடிவி வைக்கணும்னு மேலிடத்து உத்தரவு. அதனால அறநிலைத்துறை உதவி ஆணையர் மற்றும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் செயல் அலுவலர் ரமணிகாந்தன் சிசிடிவி பொருத்தும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. கருவறையில இருந்த சிவாச்சாரியார்களை வெளியேற்றிட்டு போலீஸ் பாதுகாப்போட கேமரா பொருத்தும் பணி நடந்திருக்கு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச சிவாச்சாரியார்களை எஃப்ஐஆர் போடணுமான்னு போலீசார் பகிரங்க மிரட்டல் விடுத்திருக்கு. இந்துக்கள் மனம் புண்படுறபடி இந்த செயல் நடந்திருக்கிறதா சிவாச்சாரியார்கள் மற்றும் பக்தர்கள் கொந்தளிச்சிருக்காங்க. பழனி மாதிரி பொக்கிஷம் இருக்கிற எத்தனையோ பெரிய கோயில்ல பாதுகாப்பு கருதி சிசிடிவி வைக்காத அறநிலைத்துறை திருச்செங்கோடு கோயில்ல மட்டும் குறிப்பா சிசிடிவி பொருத்துறதுக்கான காரணம் கேள்விக்குறியாகவே இருக்கு. கோயில்ல சொல்லப்பட்ட சிவ ஆகம விதிகளை அறநிலைத்துறை கடைபிடிக்கணும். அதை விட்டுட்டு வேலையே பயிர மேஞ்ச கதையா அறநிலைத்துறையை ஆகம விதிகளை மதிக்காம அத்துமீறி நடந்துக்கிறது சிவனடியார்கள் மத்தியில கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு.